ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பத்மதாரணி பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஸ்டட்டரிங்னு சொல்லக்கூடிய திக்குவாய் பிரச்சனையை பற்றி தான் பேச போகிறோம். சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்குனாலும் இந்த பிரச்சனை வரலாம். பொதுவாக இந்த பிரச்சனை ரொம்ப பாதிப்பு வர்றது யாருக்குன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, காலேஜ் முடிச்சுட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற ஸ்டேஜில் தான் நிறைய பாதிப்பு இருக்குது இந்த பிரச்சனையினால. ஏன்னா ஜாப் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு முடியாது. அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அவங்க கேட்குற கேள்விக்கு சரியாக பதில் சொல்லலைன்னா இன்டர்வியூ பண்ணுறவங்க என்ன நினைப்பாங்க, பதில் சொல்ல தயங்குறாங்களா, இல்லைன்னா அவங்களுக்கு பதில் தெரியலையா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். இதனாலேயே அவங்க நிறைய இன்டர்வியூஸில் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ஃபேமிலிலேயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நீங்களே இப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். சரி, இந்த மாதிரி நான் திக்கும் போது என்னதான் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லைங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அமைதியா அப்படின்னு மூச்சை நல்லா உள்ளே எடுத்துட்டு டீப் பிரெத் பண்ணுங்க. டீப் ப்ரீதிங் பண்ணீங்கன்னா உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் உங்க வோக்கல் பேசேஜ் ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே பேச ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களோட பிரச்சனை 50% குறைஞ்ச மாதிரி இருக்கும். இன்னொன்று ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிற பழக்கம் இருக்கும். அந்த ஃபாஸ்ட்டாக பேசுகிற பழக்கத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. உங்கள் ஸ்பீச் அப்படியே கம்மி பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, கையை விரலை எண்ணிக்கிட்டே பேச ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா யாருக்கும் தெரியாமல் அப்படியே டேப் பண்ணிக்கிட்டே பேசுகிற மாதிரி ஒரு மனசில் டேப் பண்ணிக்கிட்டே அப்படியே பேச ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணாலும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பேசும்போது எனக்கு இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு தைரியமாக பேச ட்ரை பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் அவாய்ட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க. இவங்க நம்மளை தப்பாக நினச்சிக்குவாங்களோ, இல்லை இந்த வார்த்தை எனக்கு வராதோ, இந்த வார்த்தை பேசும்போது நான் திக்கிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு நீங்களா பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கண்ணாடி முன்னாடி நீங்கள் நின்று ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாவது ஒன்று பேசுங்க. கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு உங்கள் முகத்தை நீங்களே பார்த்துக்கிட்டு, கண்ணை ரொம்ப சிமிட்டுறீங்களா, இல்லை வாய் முதல் ரொம்ப இப்படி ஒட்டி பண்ணிட்டு பேசுறீங்களா, டைட்டாக வச்சு பேசுறீங்களா, கை கால் ரொம்ப டைட்டாக வச்சுட்டு பேசுறீங்களா அப்படின்னு பார்த்துட்டு உங்களை நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நிறைய உங்க பிரச்சனை ரொம்பவே குறைஞ்ச மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதையும் மீறி உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு பேச்சு பயிற்சியாளரை நீங்க பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10-15 டேஸ்லயே உங்களுக்கு நல்லாவே ஸ்டாமரிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தேங்க்யூ.